ஹலோ விவாஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை புளி சாதம் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம கருவேப்பிலை சாப்பிட்டாக்க ரொம்ப உடம்புக்கு நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல கடலைப்பருப்பு, சீரகம், உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகா, காஞ்சி மிளகா, வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வானல் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு வானல் வச்சுட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் விட வேணாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக பண்ணிக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா நறுமணம் வருங்க. அப்போ இறக்கி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ளேம் கம்மியாக தாங்க வச்சு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இது கப்பில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அதே வானல் ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு கருவேப்பிலை ஒரு கப் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுக்கும்போது கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டோம்னா இந்த கருவேப்பிலை கலர் மாறாமல் நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டோம். நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோங்க. இதை ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். அதே கப்பில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. நான் கடலை எண்ணெய் விட்டு பண்ணுறேங்க. நல்ல எண்ணெய் இருந்து வச்சு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்புக்காக இப்போது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. முந்திரி, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது இல்லைனாலும் பரவாயில்லைங்க. சில முந்திரி பருப்பு, வேர்க்கடலை ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, அதில் போட்டுக்கலாம். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும் தாளிப்பு. இப்போ புளி எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய எலுமிச்சங்க அவ்வளோக்கு புளி எடுத்துருக்கேன். இது நல்லா கரைச்சி இது மாதிரி நல்லா கரைச்சிக்கணுங்க. புளி கரைச்சிட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இதில் மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகா முதல்லையே போட்டோம்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடுங்க. கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. நல்லா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு சாதம் முதல்லையே நான் எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேங்க. அதில் இதை கொட்டிக்கலாம். இப்போ அதை கடாயை வச்சுக்கிட்டு நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்துட்டு பச்சை வாசனையும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கொதிக்க வச்சோம்னா நல்லா சுவையாக இருக்கும். இந்த புளி தொக்கு எடுத்து போட்டுக்கலாம், நமக்கு அவசியம் இல்லை. புளி தண்ணி மட்டும் இதில் ஊற்றி நல்லா இது மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் உப்புமும் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது ஒரு 2 கொதிக்க வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மசாலா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாங்க. மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்துட்டு சாதத்தை கலக்கிக்கலாம். புளி தண்ணியில் உப்பு போடுறதுனால கூட நல்லா மிக்ஸ் ஆகுங்க. நமக்கு சாதத்தில் நல்லா பிடிச்சி வரும் நம்ம இது மாதிரி கலக்கும்போது.
புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணியாக விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சாதம் வந்துட்டு நல்லா இழுத்துக்கோங்க. அந்த உப்பு புளி எல்லாம் சாதத்துக்குள்ளே போய் ரொம்பவும் சுவையாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக நம்ம புளி கரைச்சல் போட்டாலும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப மணமாக இருக்குங்க. இந்த பொடி அரைக்கும் போது ரொம்பவும் நல்லா இருந்தது. இப்படியே சாதத்தில் போட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நெய்யோ எண்ணெயோ போட்டு இதை நல்லா இது மாதிரி கலக்கிக்கலாங்க. கையில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அந்த வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கையில் மிக்ஸ் பண்ணால் ஒரு சுவையே வருங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கும் வாய் வருது இல்லையா? இதே மாதிரி கருவேப்பிலை இருந்ததுன்னா இப்படியே பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் பசங்களும் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அவ்வளோ மணமாக இருக்கும் இந்த சாதம் சாப்பிடும்போது. வாரத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தோம்னா பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும், ஐரன் இருக்கும், நமக்கு முடியும் நல்லா வளரும். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நானும் இந்த சாதத்தோடு என்ஜாய் பண்ணுறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நான் செய்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.